மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே சங்கம்பட்டியில் சிறுவன் தீண்டாமை கொடுமைக்கு ஆளாகப்பட்டதாக புகார் குறித்து வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது குறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்த முழுமையான விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் அருண். வணக்கம் அருண், விவரங்கள் என்ன? பதிவு செய்யுங்க. நிஷா, மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி பகுதியில் 17 வயது தலித் சிறுவனை 6 வயது சிறுவனின் காலில் விழ வைத்ததுடன் மேலும் அந்த சிறுவனை அடித்து துன்புறுத்தி இருக்கிறார்கள். இந்த சம்பவத்தின் எதிரொலியாக தற்போது 6 பேர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். மேலும் தப்பியோடி தலைவராக இருக்கக்கூடிய அந்த 6 பேரையும் போலீசார் தீவிரமாக தேடி வருகிறார்கள். மேலும் தமிழக காவல்துறை ஏடிஜிபி சமூக நீதி மற்றும் மனித உரிமைகளை பிரிவு அறிக்கையின்படி தமிழகத்தில் தீண்டாமை பாகுபாடு கடைபிடிக்கப்படும் என்று அடையாளப்படுத்தப்பட்டுள்ள 445 கிராமங்களில் மதுரை மாவட்டம் தற்போது முதலிடத்தில் இருப்பதாகவும் அறிக்கை ஒன்று வெளியாகியிருக்கிறது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியை அடுத்த சங்கம்பட்டி கிராமத்தில் 17 வயது தலித் சிறுவனை மாற்று சமூகத்தைச் சேர்ந்த 6 நபர்கள் கடந்த 16ஆம் தேதி கடத்தி சென்று ஊர் கண்மாய்க்கு அருகே அழைத்துச் சென்று அவருடைய செல்போனை பிடுங்கியதுடன் அவரை சித்திரவதை செய்து ஜாதி பெயரை குறிப்பிட்டு அனைவரது காலிலும் விழ வைத்திருக்கிறார்கள். மேலும் அந்த 6 பேர் மட்டுமல்லாது மற்ற அந்த கண்மாய்க்கு பகுதியில் இருந்திருக்கக்கூடிய அனைத்து நபர்கள் காலிலும் விழ வைத்ததுடன் 6 வயது சிறுவனின் காலிலும் விழ வைத்து அவரை அடித்து துன்புறுத்தி இருக்கிறார்கள். இந்த சம்பவத்தை தொடர்ந்து அந்த சிறுவன் 17 வயது சிறுவனை 6 வயது சிறுவனின் காலில் விழ வைத்ததோடு மட்டுமல்லாமல் அவருக்கு கொலை மிரட்டலும் விடுத்திருக்கிறார்கள். இச்சம்பவத்தை எதிரொலியாக சிறுவனுடைய தந்தை கொடுத்த புகாரின் அடிப்படையில் நேற்றைய தினம் உசிலம்பட்டி நகர் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த வழக்கின்படி அந்த சிறுவனை கொடுமைப்படுத்தி தாக்குதலில் ஈடுபட்ட அதே பகுதியைச் சேர்ந்த கிஷோர், உக்ரபாண்டி, மணிமுத்து, பிரம்மா, சந்தோஷ், நிதிஷ் ஆகிய 6 பேர் மீது 4 பிரிவின் கீழ் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். மேலும் உசிலம்பட்டி நகர் காவல்துறையினர் அந்த 6 பேரையும் தீவிரமாக தேடி வருகிறார்கள். இந்த சம்பவத்தை செய்த அந்த நபர்கள் தற்போது தலைமறைவாக இருக்கக்கூடிய நிலையில் 6 பேரையும் போலீசார் தீவிரமாக தேடி வருகிறார்கள். மதுரையில் மீண்டும் தீண்டாமை என்ற ஒரு சம்பவமானது தற்போது அரங்கேறி இருக்கிறது. வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் 6 பேரை போலீசார் தீவிரமாக தேடி வருகிறார்கள். நிஷா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அருண்.